Hi students, welcome back to the channel. நான் உங்கள் மைத்ரி பேசுகிறேன். Day 1 உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Day 1ல் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் கொடுத்துருந்தீங்க. ஸோ வீடியோவை நிறைய பேர் பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது இதை வச்சு எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. ஸோ Day 2 நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Day 1 எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். Day 2 வீடியோக்காக நிறைய பேர் வெயிட்டிங்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்றைக்குமே நீங்கள் மேலே வச்சிருக்கிறத நான் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேன். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 8 மார்க்ஸ் தமிழில் நீங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மறக்காமல் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர் பார்ட்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கிராமர் பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஸ் அண்ட் போயமில் சில கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராமர் பார்ட் பார்க்க போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இங்கிலீஷ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, தமிழில் வந்து சில 8 மார்க்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதாவது 8 மார்க்ஸே எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கொஞ்சம் தகராறாக தான் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெடுவினா 8 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கோட ஃபஸ்ட் ஒன் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து அந்த நெடுவினாவை ஃபில் பண்ணுற மாதிரி வரும். உங்களோட தமிழ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த 4 மார்க்கையும் இப்போ நான் சொன்ன 2 மார்க்கில் உள்ள ஃபஸ்ட் கொஷினே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த நெடுவினாவை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். பட் ஒன்றுமே மார்க்கே இல்லாமல் போகிறதுக்கு அந்த கொஷினையாவது அந்த ஆன்சரை எழுதி வச்சு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 மார்க் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நெடுவினால செகண்ட் கொஷினுக்கு 2 மார்க்கில் செகண்ட் கொஷினும் 4 மார்க்கில் செகண்ட் கொஷினும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். எக்ஸாக்டாக 8 மார்க் கிடைக்குமான்னு கேட்டால், அதாவது நீங்கள் எழுதுறத எலாபரேட் பண்ணி எழுதணும். இந்த 2 மார்க்கில் இருக்கிற செகண்ட் கொஷினும் 4 மார்க்கில் இருக்கிற செகண்ட் கொஷினும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 6 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அந்த 8 மார்க்கை நீங்கள் விட்டுட்டு வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ அதுக்காக நீங்கள் நெடுவினாவை ஃபுல்லாக படிக்கிறீங்களோ இல்லையோ, 2 மதிப்பெண் கேள்வியும் 4 மதிப்பெண் கேள்வியும் அது நீங்கள் ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா ஒரு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் 8 மதிப்பெண் கேள்வியை எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் 8 மதிப்பெண் கேள்வியை நீங்கள் படிக்கலைனாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக எழுதிடுவாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் அவங்களுக்கு நான் இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் நான் சொன்னேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நிறைய பசங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி இதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 35 டேஸ்க்குள்ளே நம்ம ஓட போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கலனா கூட இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து ப்ரோஸில் மொத்தம் 3 தான் கொடுத்துருக்கு. இந்த 3 ப்ரோஸில் உள்ள 2 மார்க்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இது வந்து யூனிட் 1 and 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வெறும் புக் பேக்கில் உள்ளது தான் Day 2க்கு நம்ம கொடுத்துருக்கு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் தான். 5 மார்க்கை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் 5 பாயிண்ட் to 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஆனால் அதை நீங்கள் எழுதும் போது ஒரு பேராகிராஃபாக எழுதிடுங்க, பாயிண்ட் பண்ணி எழுதாதீங்க. அடுத்தது போயமில் ERC கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போயமாக இருக்கட்டும் ப்ரோஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கதையை எப்போவுமே ஒரு கதையை தமிழில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்களே கற்றுப்பீங்க. ஸோ ஒன்றுமே தெரியலன்ற இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஸோ அடுத்தது அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 3 டிவிஷனாக உங்களுக்கு போயம்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீங்கள் அதை தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு. அடுத்தது 5 மார்க். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் அண்ட் சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இது ரெண்டுமே வந்து போயமில் உள்ள 5 மார்க். போயமில் உள்ள 5 மார்க் சேம் நான் ப்ரோஸ்க்கு என்ன சொன்னோம் அதே தான். பேராகிராஃபாக படித்து வச்சுக்கோங்க, பட் எழுதும் போது பாயிண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க, எழுதும் போது அந்த பேராகிராஃபாக எழுதிடுங்க. அப்படி சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லாவே கதை அடிக்கலாம், நல்லா இங்கிலீஷ் எழுத தெரிஞ்சவங்களுக்கு. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராதுன்றதுனால சிம்பிளான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸை போட்டு நீங்களே ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்கள் வந்து பேராகிராஃபாக அதை எழுதிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு கொஷினையுமே இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே அப்ராப்ரியேட்டாக நீங்கள் அதை விட்டுட்டு வராதிங்க. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் Day 3ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you. All the best for your exam.